அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்தியன் எக்கனாமியில் எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிற அந்த சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸில் நம்ம எல்பிஜினா என்னன்னு பார்க்க போகிறோம். எல்பிஜினா என்ன? லிபரலைசேஷன், ப்ரைவேட்டேஷன் அண்டு குளோபலைசேஷன். இதுதான் நாம் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். முதல்ல நாம் லிபரலைசேஷன்னா என்னன்றதை பார்க்க போகிறோம். லிபரலைசேஷன்னா என்ன? தாராளமயமாதல். 1980 யூரோப் அண்ட் அமெரிக்கன் கண்ட்ரீஸில் இந்த ஃபியூடலிசம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கேபிட்டலிசமாக மாறிட்டு வந்தது. ஃபியூடலிசம்னா என்ன? நிலப்பிரபுத்துவம். கேபிட்டலிசம்னா என்ன? முதலாளித்துவம். 1980 யூரோப் அண்ட் அமெரிக்கன் கண்ட்ரீஸில் இந்த நிலப்பிரபுத்துவம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கேபிட்டலிசமாக மாறிட்டு வந்தது, முதலாளித்துவத்துக்கு மாறிட்டு வந்தது. ஸோ அந்த நேரத்தில் இந்த ப்ரோ மார்க்கெட் அண்டு ப்ரோ கேபிட்டலிஸ்ட் தான் லீடிங்கில் இருந்தாங்க. ஸோ அதனால் இந்த லிபரலைசேஷன் அப்படிங்கிறது ஒரு மேஜர் ரோல் அந்த டைமில் ப்ளே பண்ணுச்சு. ஆனால் இந்த லிபரலைசேஷன் அப்படிங்கிறது லாங் டைமில் ரன் ஆகுது அப்படின்னா பார்லிமெண்ட்டுடைய பவர் அது இழக்கும். கர்டைன்ஸ் பவர் ஆஃப் பார்லிமெண்ட். அதாவது ஒரு நாட்டில் தாராளமயமாதல் அப்படிங்கிறது அதிகப்படியாக இருக்கும் பொழுது, ஏன்னா எல்லா பொருளும் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே பார்லிமெண்ட்டுடைய பவர் ஸோ லிபரலைசேஷன் அப்படிங்கிறது லாங் டேர்மில் இருக்கும்போது அதோடைய பவரானது குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ப்ரைவேட்டைசேஷன். ப்ரைவேட்டைசேஷன்னா தனியார் மயமாதல். ப்ரைவேட்டைசேஷன்னா தனியார் மயமாதல். இதுவும் எப்போ கொண்டு வராங்க? 1980 அமெரிக்காவிலையும் 1990 யூகேலையும் கொண்டு வராங்க. செல்லிங் ஸ்டேட் ஓன்டு டு பிரைவேட். அதாவது கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான சொத்துக்களை பிரைவேட்டுக்கு கொடுக்கறது பேர் தான் தனியார் மயமாதல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் எதுக்காக கொண்டு வராங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவுடைய எக்கனாமியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம் 1980 அதிகப்படியான ஃபினான்ஷியல் கிரைசிஸை இந்தியா ஃபேஸ் பண்ணோம். அதனால் 2 விதமான எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருப்பாங்கன்றது நம்ம கடந்த கிளாஸில் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அதில் ஒன்று தான் இந்த எல்பிஜி அப்படிங்கிறது 1992 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த லிபரலைசேஷன்னா என்ன, எதுக்காக கொண்டு வராங்க? ஸோ நிலப்பிரபுத்துவம் அப்படிங்கிறது முதலாளித்துவமாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ நிலப்பிரபுத்துவம்னா என்ன அப்படின்னா, நான் ஒரு ஓனர் அப்படின்னா எனக்கான வருமானம் அப்படிங்கிறத இன்னொருத்தங்க சம்பாரித்து கொடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இதில் எந்த ஒரு சலுகையும் கிடையாது. நான் கொடுத்தா கொடுக்கலாம், கொடுக்காமலையும் போயிடலாம். சரிங்களா? அது அந்த ஃபியூடலிசம் கீழே வரும். கேபிட்டலிசம்னா என்ன? நான் உழைக்கிறது, நான் முதலாளி அப்படின்னா எங்கிட்ட உழைக்கிறவங்களுக்கு நான் கண்டிப்பாக கொடுத்தாகணும். ஸோ அது கேபிட்டலிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த கேபிட்டலிசம் அப்படிங்கிறது லாங் டைமில் இருந்தால் அது அந்த நாட்டில் இருக்கிற பார்லிமெண்ட்டுடைய பவரை கண்ட்ரோல் பண்ணும், குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த ப்ரைவேட்டைசேஷன். ப்ரைவேட்டைசேஷன் என்ன? கவர்மெண்ட் சொந்தமான சொத்துக்களை தனியாருக்கு கொடுக்கறது பேர் தான் ப்ரைவேட்டைசேஷன். இது 3 விதமாக பிரிக்கிறாங்க. டீநேஷனலைசேஷன், டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட், ப்ரொமோஷன் ஆஃப் ப்ரைவேட் செக்டர். டீநேஷனலைசேஷன்னா என்ன? ஸ்டேட்டுக்கு சொந்தமான பொருட்களை பிரைவேட்டு கொடுக்குறது பேர் தான் டீநேஷனலைசேஷன். அதாவது அரசு சொந்தமான சொத்துக்கள் கிடையாது அப்படிங்கிறது 1980 அமெரிக்காவிலையும் இங்கிலாந்துலேயும் கொண்டு வராங்க. அதை இந்தியாவிலையும் கொண்டு வராங்க. ஸோ அரசு சம்பந்தமான சொத்துக்கள் அப்படிங்கிறத நிறைய தனியார் மயப்படுத்துகிறாங்க. ஸோ தனியார்கிட்ட போகும்போது இன்னுமே அதோடைய க்ரோத் இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை தனியார் மயப்படுத்துகிறாங்க. அதன் பிறகு டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்னா ஏதோ ஒரு நிறுவனத்தில் அரசாங்கம் அது இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு இல்லையா? ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் குறைக்கிறதுக்கு பேர். எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் குறைப்பாங்க? இப்போ நான் ஒரு கம்பெனி, இப்போ கவர்மெண்ட் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுது, அதோட முதலீடு மொத்தமே கவர்மெண்ட் கிட்ட அப்படி தான். ஸோ அதோடைய முதலீட்டை குறைக்கும். இப்போ ஷேர் மார்க்கெட்டில் எப்படி ஒரு கம்பெனியோடைய ஷேர்ஸ் நம்ம வாங்குறோமோ அதே போல் கவர்மெண்ட் ஆனது தன்னுடைய கம்பெனியுடைய ஷேர்ஸை தனியார்கிட்ட கொடுக்கும். சில நேரங்களில் அது மொத்தமாகவும் கொடுக்கும். பாருங்கள், டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது ஷேர்ஸை அந்த கம்பெனியை ப்ரைவேட் கிட்ட கொடுக்குறது. ஸோ 100% முழுவதுமாகவும் சில நேரங்களில் கவர்மெண்ட்டுடைய அந்த ஓனர்ஷிப்பு தனியார்கிட்ட கொடுக்குறது பேர் தான் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தா ப்ரொமோஷன் ஆஃப் ப்ரைவேட் செக்டார். ப்ரொமோஷன் ஆஃப் ப்ரைவேட் செக்டார்னா என்ன? நிறைய கம்பெனிகளை, ப்ரைவேட் கம்பெனிஸை உருவாக்குறதுக்கு கவர்மெண்ட் என்கரேஜ் பண்ணுது. ஏன்னா அப்போ தான் எம்ப்ளாய்மெண்ட் நிறைய பேருக்கு கொடுக்க முடியும். எங்கள் எக்கனாமிக் க்ரோத்தும் அதிகமாக இருக்கிறதுனால ப்ரைவேட் செக்டார் கவர்மெண்ட் என்கரேஜ் பண்ணுது. நீங்கள் பாருங்கள், நிறைய லோன்ஸ் கவர்மெண்ட்லேருந்து நமக்கு பேங்க் மூலிமா கொடுத்துட்டே இருப்பாங்க. எதுக்காக? அப்போ தான் இந்த ப்ரைவேட் செக்டர் இன்க்ரீஸ் ஆகும். ப்ரைவேட் செக்டர் இன்க்ரீஸ் ஆகும்போது நாட்டுடைய வருமானம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதே போல் அரசாங்கத்துக்கு நிறைய வரி கிடைக்கும். அதே போல் எம்ப்ளாய்மெண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக பாருங்கள், ப்ரொமோஷன் ஆஃப் ப்ரைவேட் செக்டார். இது நியூ இண்டஸ்ட்ரியல் பாலிசி 1991 நியூ இண்டஸ்ட்ரியல் பாலிசி அப்படி ஒரு பாலிசி மூலமா இந்த தொழிற்சாலைகள் உருவாக்குறதுக்கான நிறைய முன்னாடிலாம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அதை குறைச்சாங்க. எப்போ? 1991. சரிங்களா? அடுத்தா குளோபலைசேஷன். குளோபலைசேஷன் அப்படிங்கிறது உலகமயமாதல். 1950
அந்த 14 அந்த காலகட்டத்திலேயே வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வந்திருக்கும், அதன் பிறகு செகண்ட் வேர்ல்டு வார் வந்திருக்கும். அப்போவே வந்து உலகமானது ரொம்ப சுருங்கி போச்சு, ஏன்னா உலகம் முழுக்க அந்த சண்டை ஏற்படுது இல்லையா. ஸோ அப்போவே வந்து அந்த குளோபலைசேஷன் உலகமயமாகிறது வந்து நடந்தாலும் எக்கனாமிக்கலாக வந்து ஒரு 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 க்ளோஸ்டு சர்ஃபேஸாக இருந்திருக்கணும் இல்லையா. முன்னாடி வந்து நாம் வெவ்வேறு இப்போ முன்னாடிலாம் வந்து ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறதுக்கு வேணால் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இப்போது ஒரு நாட்டிலேருந்து ஒரு கண்டம் விட்டு கண்டம் போயிட்டு வர்றது ரொம்ப ஈஸியாக இருக்கு இல்லையா. இந்த குளோபலைசேஷன்னா என்ன அப்படின்னா, இந்த குளோபலைசேஷன் அப்படிங்கிற இந்த வார்த்தையை உருவாக்குனது யார் அப்படின்னா வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அதாவது 1995 வந்து இதை உருவாக்கியிருப்பாங்க. இந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் தான் இந்த குளோபலைசேஷன் அப்படிங்கிற அந்த டேர்ம் வந்து கொண்டு வராங்க. அதாவது அன்ரெஸ்ட்ரிக்டட் கிராஸ் பார்டர் மூவ்மெண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் கேபிட்டல் அண்ட் லேபர். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம லாஸ்ட் கிளாஸே பார்த்துருப்போம், 1980 இந்தியாவுக்கு ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வந்ததுனால ஸோ அந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸ்க்காக ஐஎம்எஃப் கிட்ட லோன் வந்து அவங்க கேட்டிருப்பாங்க. அதுக்கு ஐஎம்எஃப் என்ன சொல்லியிருப்பாங்க, நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பின்பற்றினா தான் வாங்கின கடனை உங்களால் அடைக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ரீஃபார்ம்ஸ் வந்து இந்தியாவில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அப்படி கொண்டு வரப்பட்ட ஒரு ரீஃபார்ம்ஸ் தான் இந்த குளோபலைசேஷன் அப்படிங்கிறது. குளோபலைசேஷன்னா என்ன அப்படின்னா, ஒரு நாட்டிலேருந்து ஒரு பொருளானது இந்தியாவுக்குள்ளே வரும்போது நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது. நம்மளோட பார்த்துருப்போம், நாம் அந்த அங்கேருந்து வெளிநாடுலேருந்து வரக்கூடிய பொருட்களுக்கானது வரியானது அதிகமாக விதிச்சிருந்தாங்க, அதை வந்து குறைங்க. அதே போல் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் வந்து குறைக்கிறது மூலமாக நிறைய பொருட்கள் இந்தியாவுக்குள்ளே வரும். ஸோ உங்களுடைய வருமானம் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அதன் மூலமாக நீங்கள் எங்களுடைய கடனை வந்து அடைக்க முடியறதுக்காக நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கொண்டு வந்திருப்பாங்க. அதில் ஒன்று தான் வந்து குளோபலைசேஷன். அன்ரெஸ்ட்ரிக்டட் கிராஸ் பார்டர், ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகும்போது ரெஸ்ட்ரிக்ஷன் குறைவாக இருக்கணும். மூவ்மெண்ட் ஆஃப் ப்ராடக்ட் கேபிட்டல் அண்ட் லேபர், அதாவது ப்ராடக்ட் கிராஸ் பார்டர் ஆனாலும் கேபிட்டலிஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு கிராஸ் பார்டர் இருந்தாலும் லேபர் யாராக இருந்தாலும் ஒரு பொருள் வந்து ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகணுனாலும் ஒரு நாட்டிலேருந்து ஒரு நாட்டுக்கு போய் அவங்க முதலீடு செய்கிறாங்க அப்படின்னாலும் அதே போல் லேபர்ஸ் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போயிட்டு அவங்க வேலை செய்கிறாங்க அப்படின்னாலும் நீங்கள் எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து கொண்டு இருக்கக்கூடாது. அதாவது வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனில் ஒரு கண்ட்ரி வந்து மெம்பராக இருக்குது அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு அவங்க வந்து கட்டுப்படணும். நாம் ரீசெண்டாக வந்து ஒரு 2 months பிஃபோர் வந்து சாம்சங்கில் வந்து ஒரு பிரச்சனை நடந்தது, ஒரு போராட்டம் நடந்தது. அதாவது ஊதியத்துக்காக அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள்லாம் வந்து போராட்டம் செஞ்சாங்க. அதுக்கு என்ன சொன்னாங்க, கண்டிப்பாக வந்து அந்த கவர்மெண்ட் அந்த கம்பெனி வந்து தொழிலாளர்களுடைய அந்த கோரிக்கைகள்லாம் வந்து நிறைவேற்றி செய்யணும், இல்லை வந்து அந்த கம்பெனியே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் அங்கே இருக்கக்கூடியவங்க வந்து பேசிட்டாங்க. டிவிலேயும் வந்து நிறைய மக்கள் அதை பற்றி கருத்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அப்படிலாம் வந்து செய்ய மாட்டாங்க. ஏன்னா ஒரு வெளிநாடுலேருந்து ஒரு கம்பெனியானது இந்தியாவுக்குள்ளே தொழில் தொடங்குறாங்க அப்படின்னா அவங்க சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா எல்லாமே WTOட லிங்க் ஆனவங்க, அவங்க ஒரு கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி வந்து நீ சடனாக வந்து சில ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்து நீ வந்து இது மாதிரிலாம் வந்து செய்யக்கூடாது, சடனாக வந்து கம்பெனியை வந்து ரிமூவ் பண்ணக்கூடாது, உங்கள் இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி ரூல்ஸை வந்து கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற நிறைய ரூல்ஸ்லாம் வந்து கொண்டு வந்துருப்பாங்க. அதன் காரணமாக நீங்கள் இதெல்லாம் வந்து லேபர்ஸ் வந்து செய்யணும் அப்படின்லாம் வந்து சொல்ல மாட்டாங்க, கோரிக்கையாக வேணால் சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரியான நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் வந்து இந்த WTO மூலமாக ஒரு கம்பெனியானது வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்குள்ளே வரும்பொழுது அவங்க சில ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை பின்பற்றி தான் நாம் நடக்கணும் அப்படிங்கிறது நம்ம இங்கே பார்க்குறோம். இந்த கிளாஸ் இல்லாமல் எல்பிஜினா என்ன, அதாவது லிபரலைசேஷன்னா என்ன, ப்ரைவேட்டைசேஷன்னா என்ன, குளோபலைசேஷன்னா என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் ப்ரீஃபாக பார்த்தோம். ரொம்ப வந்து டெப்த்தாக பார்க்காம கொஞ்சம் ப்ரீஃபாக பார்த்தோம். அடுத்தடுத்த கிளாஸுங்களில் இதே தான் வந்து நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுனால சும்மா ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த கிளாஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.